கிளாம்பாக்கத்தில் போதிய வசதி இல்லை என வதந்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஆம்னி பேருந்துகள் இனி கோயம்பேட்டிற்கு செல்லவோ அல்லது அங்கிருந்து இயங்கவோ முடியாது என திட்டவட்டமாக அறிவித்தார். இங்கே பயணிகளை இறக்கிவிட்டு காலியாக செல்கின்ற பேருந்துகள் கோயம்பேடுக்கு செல்லக்கூடாது, தங்களது பணிமனைக்கு செல்ல வேண்டும். அங்கே கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் என்பது இனி அவர்களுக்கு பயன்பாட்டிற்கு கிடையாது. இது குறித்து இந்த பயணிகளை இங்கே இறக்கிவிடுவது குறித்தும் அந்த பேருந்துகள் எங்கே செல்வது என்பது குறித்தும் தொடர்ந்து இயக்குநர் துறைகள் சார்பாக ஆர்டிஓ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் சர்ப்ரைஸ் செக் செய்வார்கள். ரெகுலர் செக்கப்பும் நடக்கும். அதேபோல் சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், குறிப்பாக ஒரு சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பார்க்கிங் வசதி இல்லை என்பதனை தேவையில்லாமல் சொல்லி வருகிறார்கள். இன்றைக்கே நீங்கள் வரும்போது பார்த்திருக்கலாம், 300 பேருந்துகள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள், அவர்களுக்கான பார்க்கிங்கில் போகும்போது நீங்கள் அதையும் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். அப்படி பேசுகிறவர்களுக்கும் சொல்லிக் கொள்வேன், நீங்களே வந்து பார்க்கலாம் இன்றைக்கு எவ்வளவு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இந்த பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அதை பார்த்துவிட்டு அதை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இனி அதுபோல குழப்பமான செய்திகளை தேவையில்லாமல் மக்களிடத்தில் பரப்பி ஒரு வதந்திகளை பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.